ட்ரெயினுக்கு வர டைம் ஆச்சு. ஆட்டோ வந்தா நல்லா இருக்கும். சிஸ்டர், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். சிஸ்டர், இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் நாட்டின் கண்கள். இப்ப ஆட்டோ டிராவல்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்பேஸ் டிராவல்ஸ் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றது பெண்கள் தான். எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டா பண்றதுக்கு அவங்க ஹெல்த் நல்லா இருக்கணும். மேடம் வணக்கம், ஹாப்பி விமன்ஸ் டே. இந்த ஸ்பெஷல் டேல பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்த பெண்கள் தினத்துல எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம மகளிரா பிறக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் இந்த தினத்துக்கோசரம் நம்ம கொண்டாடணும். இந்த தினத்தை கண்டிப்பா எல்லாருமே, இந்த தினம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தினமும் நம்ம மகளிர் தினமா கொண்டாடுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்மளுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு, நமக்கான டெய்லி ரொட்டீனுக்கு நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒரு மகளிரா நம்ம கண்டிப்பா ஒதுக்கணும். நம்ம ஒதுக்கும் போது நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும் போது நம்மளுடைய குடும்பத்தினுடைய சூழலும் மாறும், அவங்களுடைய சூழலும் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துடைய சூழல் ஆரோக்கியமா நம்ம வச்சிருக்கும் போது நம்ம சுற்றுப்புற சூழலும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க, உங்களுக்கான விருப்பப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யுங்க. அதுதான் இன்றைய தினத்துல நான் சொல்ல விரும்புவேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தினத்துல. மேடம், பெண்களுக்கு பொதுவா என்னென்ன நோய்கள் வரும்? பெண்களுக்கு பொதுவா பருவமடையும் காலத்துல இருந்து மாதவிடாய் நிக்கிற காலம் வரைக்கும் பெண்கள் நிறைய நோய்களை சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு பருவமடைகிற காலத்துல மென்சஸ் இர்ரெகுலரா வருது, மாதவிடாய் தவறி வருது, இல்லைன்னா மாதவிடாய் இர்ரெகுலரா வர பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, அப்புறம் பிசிஓஎஸ் அப்படிங்கிற சின்னப்பையில வரக்கூடிய பிரச்சனைகள், சின்னப்பையில வரக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மார்பகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், மார்பக கட்டிகள். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அந்த டயத்துல வரக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டயத்துல வரக்கூடிய தொந்தரவுகள், அதாவது பிரெக்னன்சி டயத்துல வரக்கூடிய டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், பிரெக்னன்சி டயத்துல வரக்கூடிய வாந்தி, பிரெக்னன்சி டயத்துக்குரிய சளி, காய்ச்சல், இது மாதிரி போன்ற நோய்கள். அதுக்கப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேஜஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் டயத்துல பெண்களுக்கு வரக்கூடிய யூட்ரைன் ஃபைப்ராய்டு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக கட்டிகள், கேன்சர் கண்டிஷன், சர்வைக்கல் கேன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரைன் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் போன்ற பல நோய்களை பெண்கள் சந்திச்சுட்டு தான் வராங்க. பருவமடைகிற காலத்துல இருந்து இப்போ கடைசியில் அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய விஷயங்களை நிறைய நோய்களையும் பெண்கள் சந்திச்சு வராங்க. இந்த உடல் ரீதியா இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாம மன ரீதியாவும் அவங்களுக்கு ஒரு பருவநிலையிலையும் மன ரீதியான மாற்றங்களை சந்திச்சுட்டு வராங்க. மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லலாம், டிப்ரெஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் கோவப்படுறது, மெனோபாஸ் டயத்துல வரக்கூடிய ஹாட் ஃபிளஷஸ், அந்த மாதிரியான மன ரீதியான நோய்களையும் ஒரு பருவத்திலையுமே அவங்க மன ரீதியான மாற்றங்களையும் சந்திச்சுட்டு தான் வராங்க. ஸோ இதுதான் பெண்கள் சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான நோய்கள். மேடம், இப்ப சொன்ன நோய்களுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல என்ன தீர்வு இருக்குது? நான் இப்ப சொன்ன எல்லா நோய்களுக்குமே ஹோமியோபதி மருத்துவத்துல தீர்வு இருக்கு. ஒவ்வொரு நோய்களுக்குமே ஹோமியோபதி மருத்துவத்துல மருந்து இருக்கு. அதற்கு நீங்க அணுகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்க. அவரு உங்களுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உங்களை முழுமையா புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த டயக்னோசிஸை தெரிஞ்சுட்டு அந்த நோய்க்கான காரணங்களையும் நோய்க்கான அறிகுறிகளையும் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் உங்களை புரிஞ்சுட்டு கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு உடல் அளவிலையும் பேலன்ஸ் ஆகும், மனதளவிலையும் பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்துல குணமான ஒரு
ஒரு சில பெண்களுக்கான பிரச்சனைகளை இந்த காணொலி மூலியமா ஆதாரமா நான் வந்து பதிவிடுறேன் இங்க. மேடம், இந்த பாஸ்டர்ஸ் லைஃப்ல பெண்களுக்கு என்ன சொல்லுது? இந்த விரைவு வாழ்க்கையில நான் பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒருத்தருமே ஒரு டெய்லி ரொட்டீன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ரொட்டீன் நான் சொல்ல வர்றது பிசிக்கல் லெவல்லையாகட்டும், மைண்ட் லெவல்லையாகட்டும். பிசிக்கல் லெவல் அப்படிங்கும்போது வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ், பிலாட்டேஸ், கேம்ஸ், ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல என்ரோல் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில என்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மைண்ட் லெவல்ல பார்க்கும்போது மெடிடேஷன், யோகா, தியானம் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணுங்க. ஜேர்னலிங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நாளுமே உங்களுக்குன்னு தனியா ஒரு டைத்தை ஒதுக்கி அனலைஸ் பண்ணுங்க. அந்த நாள்ல நீங்க எதுக்கு வந்து கிராட்டிடியூடா இருந்திருக்கீங்க, கிரேட்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. அப்புறம் ஒரு நாளும் நீங்க சந்திச்ச கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதுங்க. உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஸ்டெப்பை நீங்க வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா உதவும். ஸோ இதை பின்பற்றுங்க. நான் இனியொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்பவுமே மிங்கிள் பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபை தனியா வச்சிருங்க, ப்ரொஃபஷனல் லைஃபை தனியா வச்சிருங்க. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கங்க. பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு கொண்டு வர வேண்டாம், ப்ரொஃபஷனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பர்சனல் லைஃப்க்கு கொண்டு வர வேண்டாம். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது லைஃப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போகும். இதுவரைக்கும் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நோய்கள், அதற்கான தீர்வுகள் விளக்கிய கிருபாஷினி மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதுவரைக்கும் நான் சொன்னதை எல்லாமே கேட்டு செவிசாய்த்தமைக்கு மிக்க நன்றி.